ஸ்கிராப்பிங் பாலிசி பற்றி பேசும்போது நிறைய பேர் முதல்ல சொல்கிறது என்ன தெரியுமா, 15 வருஷம் ஆன ட்ரக்குன்னு கம்பல்சரி ஸ்கிராப் பண்ணிடணும். கமர்ஷியல் வெஹிக்கல் ரோட்டில் ஓடும்போது பிரேக் சரியாக ஒர்க் ஆகுதா, ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா, ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதா, இதை தான் முதல்ல பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் ட்ரக் ஓனரை கஷ்டப்படுத்துறதுல இல்லை, ரோடில் அன்சேஃப் வெஹிக்கிள்ஸை கம்மி பண்ணுறதும் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதும் தான். பழைய ட்ரக்குக்கு சில நேரத்தில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும். ஆனால் அஃபிஷியலாக ஸ்கிராப் பண்ணுனா உங்களுக்கு மோஸ்ட்டாக மெட்டீரியல் வேல்யூ தான் கிடைக்கும். அண்ணா, இந்த ட்ரக் என்கிட்ட 17 வருஷமாக இருக்குது, இன்னும் என்ஜின் நல்லா தான் இருக்குது, ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, ட்ரக்கை ஸ்கிராப் பண்ணுங்க, புது ட்ரக் வாங்குங்கன்னு. நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேள்வி இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ட்ரக் ஓனர்ஸ் மனசில் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் பழைய ட்ரக்னா மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக இருக்குன்னு பயம், இன்னொரு பக்கம் புது ட்ரக் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இஎம்ஐ, இன்சூரன்ஸு, பெர்மிட்டு, டேக்ஸு, டிரைவர் சேலரி, இந்த செலவெல்லாம் யோசிச்சா பழைய ட்ரக்கை விட்றக்கு மனசே வராது. அப்போது கரெக்ட் டெசிஷன் என்ன? பழைய ட்ரக்கை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஸ்கிராப் பண்ணிடலாமா? இன்னைக்கு இந்த வீடியோ முடியும் போது இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். FR8 சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரக் ஸ்கிராப்பிங் பாலிசி பற்றி பேசும்போது நிறைய பேர் முதல்ல சொல்கிறது என்ன தெரியுமா, 15 வருஷம் ஆன ட்ரக்குன்னு கம்பல்சரி ஸ்கிராப் பண்ணிடணும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கரெக்ட் இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 15 வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே டைரெக்டாக ஸ்கிராப் பண்ண சொல்லலை, முதல்ல ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஸ்டேஷனில் நடக்கும். ட்ரக் சேஃப்டி, பிரேக்கிங்கு, சஸ்பென்ஷனு, ஸ்டியரிங்கு, எமிஷன்ஸு, லைட்ஸு, ஆக்சல் அலைன்மெண்ட் மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரினியூ பண்ணிவிட்டு லீகலாக ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் ரிப்பேர் பண்ணலாமா, ரீடெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி யோசிக்கலாமான்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை டிசைட் பண்ண முடியும். அதனால் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்கிராப் பண்ணிடணும்னு ஒரு ரூல் கிடையாது. சரி, கவர்மெண்ட்டுக்கு என்ன அவசியம்? ஏன் இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க? ஓல்டு ட்ரக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கா? கண்டிப்பாக அதுக்கும் இல்லை. கவர்மெண்ட் பார்க்குறது 3 முக்கியமான விஷயம்தான். ஃபஸ்ட்டு, ரோட் சேஃப்டி. கமர்ஷியல் வெஹிக்கல் ரோட்டில் ஓடும்போது பிரேக் சரியாக ஒர்க் ஆகுதா, ஸ்டியரிங் கரெக்டாக இருக்கா, ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் ஆகுதா, இதை தான் முதல்ல பார்க்குறாங்க. ரெண்டாவது, பொல்யூஷன் கண்ட்ரோல். பழைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. எமிஷன் லெவல் ரெடியூஸ் பண்ணுறதும் இந்த பாலிசியோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. மூணாவது, பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி. புது ஜென்ரேஷனோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ஜென்ரலாகவே ஃபியூல் எஃபிஷியன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இதனால் ஃபியூல் கன்சப்ஷனும் எமிஷனும் ரெடியூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன் ட்ரக் ஓனரை கஷ்டப்படுத்துறதுல இல்லை, ரோடில் அன்சேஃப் வெஹிக்கல்ஸை கம்மி பண்ணுறதும் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதும் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கவர்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ட்ரக் ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ரோட் சேஃப்டி முக்கியம், ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ் சேஃப்டி முக்கியம். அப்போ ஒரு ட்ரக் ஓனராக நீங்கள் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, இந்த பாலிசி எனக்கு உண்மையாலுமே லாபமா இல்லை நட்டமா? எல்லாருக்கும் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்காது, அது உங்கள் பிஸ்னஸ் மாடலை பொறுத்து தான். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ளீட் ஓனராக இருக்கீங்க, 10 ட்ரக்கு 20 ட்ரக் இல்லை அதுக்கு மேலே வெஹிக்கல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அதில் சில ட்ரக்ஸுக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒர்க் ஷாப்க்கு அதிகமாக போகுது, மெயின்டெனன்ஸ் பில் மாதம் மாதம் ஏறிக்கிட்டே போகுது, மைலேஜ் குறையுது. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது லாங் டேர்மில் நல்ல டிசிஷனாக இருக்கலாம். அதனால தான் கவர்மெண்ட்டும் ஓல்டு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ரீப்ளேஸ் பண்ண சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது. நீங்கள் உங்கள் ஓல்டு ட்ரக்கை ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டியில் அஃபீஷியலாக ஸ்கிராப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இல்லை வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி புது கமர்ஷியல் வெஹிக்கல் வாங்கும்போது சில பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வைவர், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு ரோட் டாக்ஸ் கன்செஷன் இருக்கலாம், வெஹிக்கல் மேனுஃபேக்சர் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்கலாம், அடிஷ்னல் டீலர் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்கிராப் மெட்டீரியல் வேல்யூ அப்ராக்சிமேட்டா வெஹிக்கல் எக்ஸ்ஷோரூம் வேல்யூவோட 4% 6% ரேஞ்சில் இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்சென்டிவ்ஸ் ஸ்டேட்க்கு ஸ்டேட்டு, மேனுஃபேக்சருக்கு மேனுஃபேக்சர் வேரி ஆகும். அதனால டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ஆஃபர் செக் பண்ணுங்க. புது ஜென்ரேஷன் BS6 ட்ரக்ஸில் ஃபியூல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, டெக்னாலஜி சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டெலமேட்டிக்ஸு, GPS இன்டிகிரேஷனு, வெஹிக்கல் மானிட்டரிங், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆப்ரேஷனை ஈஸி பண்ணுது. இதனால் லாங் டேர்மில் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இந்த பாலிசி எல்லாருக்கும் ஈஸி இல்லை. மெயினாக ஒரே ஒரு ட்ரக் வச்சுருக்க ஓனருக்கு இந்த டெசிஷன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது ட்ரக்னா டவுன் பேமெண்ட் வேணும், லோன் எடுக்கணும், மாதம் EMI கட்டணும், இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணணும், பெர்மிட்டு, டேக்ஸ், மெயின்டெனன்ஸு, இந்த செலவு
டிராவல் எல்லாம் புதுசாக ஆரம்பிக்கும். கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் இருக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு ட்ரக் மாற்றிடுறதும் கரெக்ட் டிசிஷன் கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பழைய ட்ரக்குக்கு சில நேரத்தில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும். ஆனால் அஃபிஷியலாக ஸ்கிராப் பண்ணுனா உங்களுக்கு மோஸ்ட்டாக மெட்டீரியல் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ரீசேல் பண்ணால் லாபமா ஸ்கிராப் பண்ணால் லாபமானு கம்பேர் பண்ணுறதும் முக்கியம். இன்றைக்கி ட்ரக்கோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்கிறது போதாது. ஃப்யூச்சரில் ட்ரக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா செலவு வரும் அதையும் யோசிக்கணும். சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பழைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு க்ரீன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் சில பெரிய சிட்டிஸ்லலாம் லோ எமிஷன் ஜோன் மாதிரி ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிக பொல்யூஷன் பண்ணுற பழைய வெஹிக்கிள்ஸ்க்கு சில ஏரியாஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம். ட்ரக்கோட கரண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, கவர்மெண்ட் ரெகுலேஷனு, பிஸ்னஸ் கண்டினியூட்டி இதையும் சேர்த்து யோசிச்சு டெசிஷன் எடுங்க. மெயினாக லோக்கல் ரூட்ஸில் ஒரே ட்ரக் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஓனர்ஸ்க்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, அந்த ட்ரக்கை ஆப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது டைரெக்டாக மந்த்லி இன்கம்மை அஃபெக்ட் பண்ணும். அதனால் ட்ரக்கை ஸ்கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் பார்க்காதீங்க. மந்த்லி இன்கம்மு, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸு, இஎம்ஐ கெப்பாசிட்டி, ஃபியூச்சர் லோட் அவைலபிலிட்டி இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷனில் ட்ரக்கை ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்ட் டிசிஷன், எந்த சுச்சுவேஷனில் கண்டினியூ பண்ணுறது பெட்டர் அதை பார்க்கலாம். முதல்ல யார் ட்ரக் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி சீரியஸாக யோசிக்கணும். சப்போஸ் உங்கள் ட்ரக்குக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அடிக்கடி ஒர்க் ஷாப் போகுது, இன்ஜின், கியர் பாக்ஸ், கிளச் மாதிரி மேஜர் ரிப்பேர்ஸ் அடிக்கடி வருது, ஃபியூல் கன்சப்ஷன் மாதம் அதிகமாகுது, கஸ்டமர் கிட்ட இருந்து டெலிவரி டிலே கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பெரிய ரிப்பேர் செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டலான்னு யோசிக்கிறத விட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணுறது பெட்டராக இருக்கலாம். ஏன்னா ரிப்பேருக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் பிஸ்னஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்குதான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் யார் ஓல்டு ட்ரக்கை கண்டினியூ பண்ணலாம், ட்ரக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு, ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் ஆகுது, ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க, லோட் கண்டினியூட்டி நல்லா இருக்கு, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கு, ட்ரக் இன்னும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவசரப்பட்டு ட்ரக்கை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. ரெகுலர் சர்வீஸிங்கு, பிரேக் இன்ஸ்பெக்ஷனு, டயர் கண்டிஷனு, லைட்ஸு, சஸ்பென்ஷன், எமிஷன் லெவல் இந்த எல்லாத்தையுமே டைமுக்கு செக் பண்ணினா தான் ட்ரக்கு சேஃபாக இருக்கும், பிஸ்னஸும் ஸ்மூத்தாக நடக்கும். இந்த ட்ரக் ஸ்கிராப்பிங் பாலிசி சில ஓனர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சில ஓனர்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் சேலஞ்ச். கரெக்டான ஆன்சர் ட்ரக்கோட ஏஜில் இல்லை, உங்களோட பிஸ்னஸில் தான் இருக்குது. மந்த்லி இன்கம் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுது, புது ட்ரக் வாங்கினா இஎம்ஐ எவ்வளோ, ஃப்யூச்சரில் ரெகுலர் லோடு இருக்கா, இந்த கேள்விக்கு உங்ககிட்ட கிளியர் ஆன்சர் இருந்தால் கரெக்ட் டிசிஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் லாங் டேர்ம் பிஸ்னஸை யோசிச்சு முடிவெடுங்க. அப்போது தான் இந்த பாலிசி உங்களுக்கு லாபமா இல்லை நட்டமானு நீங்களே கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். உங்கள் ட்ரக்குக்கு இப்போ எவ்வளோ ஏஜ் ஆச்சு, நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி யோசிக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரக் ஸ்கிராப்பிங் பாலிசி பற்றி ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரக்கிங் பிஸ்னஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண ரெகுலர் லோடும் அவ்வளோ முக்கியம். அதனால் எஃப்எம்சிஜி லோட்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்க காரணம் என்னன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.